நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு மருத்துவ பெண்மணி அவர்களுடைய ஜாதகம். அவர் மும்பையில் பிறந்தவர். இவரும் இவருடைய கணவரும் என்னிடத்தில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது வந்து பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். இவர்கள் என்னுடைய பரம ரசிகர்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் என்னிடத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பரிச்சயம் இவர் கணவன் மனைவிக்கு உண்டு. இவர்கள் மும்பையில் பிறந்திருந்தாலும் இவர் கணவன் மனைவியும் அமெரிக்காவில் குடிபெயர்ந்து பல ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்து இப்பொழுது கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக மும்பையில் இந்த பெண்மணி அவர்கள் மருத்துவத்துறையில், அதுவும் ஸ்பெசிபிக்கா புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தில் மிகப்பெரிய கோலோச்சக்கூடிய ஒரு மருத்துவ பெண்மணி அவர்கள் தான் இவர். இவர் நிறைய கேன்சர், அதாவது வியாதி கொண்டவர்களுக்கு இவரால் முடிந்த ஏழை எளிய மக்களுக்கு நிறைய சேவை மனப்பான்மையை செய்யக்கூடிய நல்ல அருமையான குணம் கொண்டவர். பணக்காரர்களுக்கு ஒரு வகையும் ஏழைகளுக்கு ஒரு வகையாக பார்க்கக்கூடிய இந்த பெண்மணி அப்படி அல்ல. எல்லாத்தையும் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அருமை தாங்கிய மேன்மையான ஐஸ்வர்யம் கொண்ட பெண்மணி இவர்கள். இவருடைய கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி மையத்தில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இவருடைய ஜாதகத்தில் முதலாவதாக டேட் ஆஃப் பர்த்தை நான் சொல்லுகிறேன், கிரக அடைவுகளையும். இவர் பிறந்தது பாருங்கள் 2/4/1975 பிறந்தவர். 1:30 PM மும்பையில் பிறந்தவர், மதிய நேரம். கிரக அடைவு பாருங்கள், கடக லக்னத்திலே இவர்கள் பிறந்திருக்கிறார். கடக லக்னம் 5ஆம் இடத்திலே ராகு உச்சம் பெறுகிறது, 11ஆம் இடத்திலே கேது நீசம் பெறுகிறது. லக்னத்திற்கு 6ஆம் பாவத்திலே சந்திரன். யாருடைய நட்சத்திரம்? சந்திரன் கேதுவுடைய நட்சத்திரம். தனுசு மூல நட்சத்திரத்தில் கேது. 7ஆம் பாவத்திலே தொழில்ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் உச்ச தாரையிலே. 9ஆம் இடத்திலே சூரியன் புதன் குரு மீனமனையிலே. 10ல் சுக்கிரன் தனித்து, கேது 11ல் 12ல் சனி மாந்தியோடு. அவர் பிறப்பு ஜாதகத்தில் கேது மகாதிசை இருப்பு 4 வருடம் 5 மாதம் 18 நாள். அதற்கு அடுத்தது சுக்கிர திசை 20 ஆண்டுகள், சூரிய திசை 6 ஆண்டுகள், சந்திரன் 10, செவ்வாய் திசையில சிறந்த கோலோச்சி விளங்கிய பெண்மணி. 7 ஆண்டுகள் பரிபூர்ணமாக முடிந்தது. இப்பொழுது ராகு திசையில் குரு புத்தி. 7ஆம் இடத்ததிபதி 12ல் கெட்டு இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் நான் நிகழ்ச்சி தொகுப்பில் அடிக்கடி சொல்லுவேனே, சந்திரன் பார்ப்பது நேருக்கு நேராக ஒன்று கூடுவது சிறப்பில்லை என்று. சனியும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்க்கிறார். அது மட்டுமல்ல, இந்த லக்னத்திற்கு தாம்பத்திய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய போகாதிபதி, திருதிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவன் போகஸ்தானத்திற்கு 7ஆம் பாவத்தில் பாதகத்தில். லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல யாரோட கூட இருக்கிறார்? குருவோட, சூரியனோட. அப்போ கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பர அந்த செக்சுவல் தாம்பத்திய ஸ்தானம் அவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை இவர்களுக்கு சற்று குறைவு. நல்ல அருமையான பெண்மணி, எந்த ஆணையும் ஏறெடுத்து பார்க்காத பெண்மணி. அதே போன்றுதான் அவருடைய கணவரும் அவ்வளவு பெரிய உத்தமர் அவர். இந்த பெண்மணியும் அவர்கள்தான். பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக மகாலட்சுமி ஐஸ்வர்யம் கொண்டவர்கள். கணவனும் மனைவி பார்த்தால் எப்படி இருப்பார் என்று சொன்னால், பெருமாளும் லட்சுமி பத்மாவதி தாயாரும் இருப்பதைப் போல அவ்வளவு அழகான ஐஸ்வர்யமான முகம் கொண்டவர்கள். கணவனை விட்டது மனைவி அல்ல, மனைவி விட்டதுக்கான அவ்வளவு அழகான மென்மையான உள்ளம் கொண்டவர்கள். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன இடர்பாடுகள் அவ்வப்போது தலை காட்டும். ஆனால் இந்த பெண்மணி அவர்கள் சற்று கோபக்கார பெண்மணி தான், ஆனால் நீதி நேர்மையான பெண்மணி. இவர்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை.
5ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் கொஞ்சுவதற்கு பிஞ்சேதன் பொதுவான பாடலினுடைய நியதி. நிறைய பேர்கள் ராகு கேதுகள் இருந்து நல்ல குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திற்கு மாரகத்தில் போனது ஒரு குற்றம். 10ல் சுக்கிரன் ஆட்சி தனித்திருப்பது அது ஒரு வகையில தோஷம். ஒரு கேந்திரம் மறுகேந்திரம் ஏறவே கூடாது. அப்போ செவ்வாய் 5ஆம் இடம் யூட்ரஸ் கர்ப்பப்பை ஸ்தானம், 5ல் ராகு அது ஒரு குற்றம். 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திற்கு மாரகத்தில் ஸ்திரத்திற்கு 3ஆம் இடத்தில். இரண்டாவது பாருங்க, சுக்கிரன் பாருங்கள் ஒரு கேந்திரம் மறுகேந்திரம் தசம கேந்திரத்தில். அதனால கணவன் மனைவிக்குள் அந்த தாம்பத்திய உறவு அவ்வளவு பெரிய சிறக்கவில்லை. அப்படியே சிறந்தாலும் குழந்தை பாக்கியத்திற்கான மைனஸ். அவர் பிறந்தது கணவன் மிதுன லக்னம், குருவும் சுக்கிரனும் டச்ல. அப்ப பாருங்க, மிதுன லக்னத்துக்கு புத்திர சோகமும் புத்திர தோஷமும் பூர்வ புண்ணிய தோஷமும் வரும்னு நிறைய நிகழ்வு சொன்னதை போல அப்ப ரெண்டும் தான் மைனஸ் டு மைனஸ் அந்த ஸ்தானத்துல ஒண்ணு சேரும். இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த சனி பாருங்கள் 12ஆம் இடத்துல ரோக ருணாதிபதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவன், களத்திர அவமான சின்ன ஸ்தானாதிபதி 12ல் கெட்டிருப்பது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். ஆனால் கெட்டவனை நீ ஏண்டா செத்து போற, கெடுற, நான் உன்னை உயிர் பெற்று இவர்களை கொல்லாமல் கொள்ளு அப்படின்ற மாதிரி சந்திரன் லக்னாதிபதி 6ஆம் இடத்துல அமர்ந்து அந்த சனியால் பார்க்கப்பட்டதுனால அவர்களுக்கு அந்த உடல் ரீதியான அந்த தாம்பத்திய ஸ்தானத்தில் அவ்வளவு ஒரு ஈடுபாடுகள் இல்லாத தன்மையை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, 3ஆம் இடம் போகம் தாம்பத்தியம், அந்த 3ஆம் வீட்டிற்கு 7ஆம் பாவத்தில். அப்போ என்ன மனை? 3ஆம் இடம் கன்னி மனை. கன்னி என்ன மனை? ஸ்திரமா உபயமா சரமா? உபயம். உபயத்திற்கு 7ஆம் இடமும் 11ஆம் இடம் மாரகம் அல்லவா? அந்த அடிப்படையில் உபயத்திற்கு 3ஆம் இடம், கன்னிக்கு 7ஆம் பாவம் பாதகத்தில் மாரகத்தில். யார்? பாதகாதிபதியோடு கூடனால கணவன் மனைவில அவ்வளவு தாம்பத்தியங்கள் அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்படியே இருந்தாலும் குழந்தைக்குண்டான மைனஸும் இவர்கள் ஜாதகத்தில். ஆனால் தொழில் ரீதியான நீதி நேர்மையான பெண்மணி, மருத்துவத்துறையில் இவர்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறார். யுஎஸ் வெளிநாட்டிலிருந்து பம்பாயில் இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். புற்றுநோய் ஆராய்ச்சி அமைப்புல இவர் பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கிறார். அதெல்லாம் மருத்துவர், அதுக்கு மேல அது ஒரு போஸ்டிங் தலைமையில். அப்போ அதுல இருக்கும் பொழுது அந்த மருத்துவத்துல இவர்களுக்கு நிறைய இடர்பாடுகள் அவ்வப்போது மேனேஜ்மெண்ட் இவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னம்மா தொழில் ரீதியா உங்களுக்கு ஆட்டம் கண்டுகிட்டே இருக்குது சார், நான் என்னதான் நீதி நேர்மையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் ஒரு டாக்டர் இது எழுதி கொடுப்பேன் சீட்டு, பணக்காரர்களுக்கு எழுத வேண்டியதை நான் செய்து விடுவேன். ஆனால் இந்த வியாதிக்கு இதுதான் மருந்து என்று எனக்கு தெரியும். அதுல 2 டேப்லெட் கொடுத்தா போதும். ஆனா 10 டேப்லெட்டையும் கொடுன்னு சொல்லிட்டு என்னுடைய மேனேஜ்மெண்ட் எனக்கு என் மேல பலியும் சுமையை சுமத்துகிறார்கள். ஏழை மக்களுக்காக நம்ம உதவணும். ஏழை மக்களுக்கு 10 டேப்லெட்டை வாங்கணுங்கிறது முக்கியம் இல்லை, அதுல 2 கொடுத்தா போதும். நீ ஏன் கம்மியா எழுதுற, மாத்திரை சீட்டு ஏன் கம்மியா எழுதி கொடுக்கற அப்படின்னு சொல்லி எனக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அடிக்கடி இந்த யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு அங்க பணிபுரியவே ரொம்ப நாள் அங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் ஏழை மக்கள் வர்றாங்க, அவங்க பாவம் கஷ்டம். ஒரு 10 மாத்திரை எழுத வேண்டிய இடத்துல குறைச்சி 2 மாத்திரை நம்ம எழுதுறோம்னா என்னுடைய மேனேஜ்மெண்ட் என் மேல நீ சரியா இல்லை, நீ இந்த துறைக்காக நீ உடைக்க மாட்டேன்ற, எங்களுக்கு நிறைய தேவை, எப்படியெல்லாம் பாருங்கள். அப்ப கையை கட்டுறாங்க பாத்தீங்களா. நீதி நேர்மையான ஆண் பெண்களாக இருந்தாலும் நான் சொல்றதா நீ செய்யணும் அப்படின்னா அந்த வேலை எனக்கு பிடிக்காம தான் நான் வேற இடத்துல இருந்து நான் வெளியில வந்தேன். இந்த ஒவ்வொரு இடம் மாறும் பொழுதுதான் எனக்கு இந்த சுமைகள் இருந்து கொண்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? மேனேஜ்மெண்ட் சொல்ல விரும்பல, உங்கள் ஜாதகத்துல இடி உழுவணும். ஏதாவது ஒரு வகையில இந்த மாதிரி தப்பு உங்க ஜாதகத்துல நடக்கிறது காரணம் சுக்கிரன் 10ல இருக்கிறான் பாத்தீங்களா. அப்போ அந்த 10ஆம் இடத்துல யார் உட்கார்ந்துருக்கான்? அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு 2-7 என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதி தொழிற்ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில ஆட்டம் கண்டுகிட்டே இருக்கும். அப்ப நீங்க எவ்வளவுதான் நல்ல பெண்மணியா இருந்தாலும் பப்ளிக்கு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு நீங்க நல்ல பெண்மணி, ஆனால் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களை பாராட்டவே மாட்டாங்க. இது எல்லா இடத்துலயும் இருக்குதா இல்லைன்னு சொல்ல வரல. என்னால என்னுடைய தர்மத்துக்கு மேல இதை நான் செய்ய முடியல, அதர்மமா இருக்கு, எனக்கு பிடிக்கல. இது சொல்றதுக்கு இது ஒரு காரணம். இந்த சுக்கிரன் 10ல இருக்கிறதுனால ஏன் இவங்க கௌரவம் பாக்குறாங்க? நீதி நேர்மையோட இருக்கணும்.
நம்ம ஏன் அடுத்தவங்களை இம்சித்து அந்த பொருளால் நம்ம வாழணும்? அது பாவம் இல்லையா, துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் நண்பர்களே? பாக்கியாதிபதி 9 ஆட்சி பெற்று லக்னத்தை பார்க்கிறது. அந்த ஸ்தானம், அந்த உயிர் ஸ்தானம் புனிதம் அடைகிறது. 2வது பஞ்சமாதிபதி உச்சம் பெற்று 7ஆம் பாவத்தில் நேரடியா பார்க்கறாங்க. யார? அந்த உயிரை. அப்ப இந்த பெண்மணியை 4 பேர் வணங்குறாங்க. ஐயா, என்னை விட வயதில் மூத்தவர்களாம் ட்ரீட்மெண்ட்ல பார்த்து சக்சஸ் ஆகி அந்த கேன்சர்ல இருந்து ரிலீவ் ஆகி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அப்படியே என் கண் மணிகள்ல அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் ஐயா. காரணம், நம்ம எத்தனை நாளைக்கே வாழ போறோம்? எனக்கும் ஒரு குழந்தையும் இல்லை, புள்ள குட்டியும் இல்லை, கௌரவமா வாழனையா. அவங்க பாருங்க, ஏழை எளிய மக்கள்லாம் என்னை பாராட்டுவாங்கன்னா இதுக்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இருப்பதனால்தான் இன்றைக்கும் மழை பொழிது கொண்டிருக்கும் முன்னோர்கள் சொல்லுவார்களே, அந்த மாதிரி நீதி நேர்மையான தன்மை. எல்லாம் ஓகேம்மா, இப்போதைக்கு வண்டி ஓடும். அடுத்தது குரு புத்தி 2027 10வது மாசத்துக்கு மேல உங்களால என்னதான் பண்ணாலும் அந்த இடத்துல இருக்க முடியாது. அதானே எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி துன்பங்கள்லாம் இடையூறுகள்லாம் எனக்கு வர்றதுனால இப்போதைக்கு நீங்க உருட்டுங்கம்மா. சனி புத்தி வரும் பொழுது அப்படியே ஒரு ஓகே ஆகிற மாதிரி இருக்கும். சில மறுசுரம் புதன் வரும்போது நீங்களே ரெஸ்ட் எடுத்துருவீங்க. அப்ப ஏஜும் உங்களுக்கு ஏறத்தாழ ஆயிடும் ஐயா. இல்லையா, நான் அது பண்ணாலும் என் சக்திக்கு உகந்த மாதிரி நான் ஒரு தனியா ஆரம்பிச்சு நிறைய பேர்களுக்கு சேவை பண்ணணுன்றது மைண்ட் செட் எனக்கு 60க்கு பிறகு நிறைய செய்யணும். நீங்க நிச்சயமா பண்ணுவீங்க. உங்களுடைய சொல்லும் செயலும் ஒருமித்து இருக்கு. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சு வாழ்க்கை நடத்துவீங்க. இப்ப பாருங்க, நீங்க பம்பாய் வந்துட்டீங்க, உங்க கணவருக்கு பாருங்க பெங்களூர்ல வேலை டிரான்ஸ்பர் ஆகுது. இப்படிதான் மாறி வீசக்கூடியது. எப்பதான் நாங்க ஒண்ணு சேர்ந்து இருப்போம்? எப்பதான் எங்க வாழ்க்கையில மழலை செல்வம் பூக்குமான்னா அந்த மைனஸ் பாயிண்ட் அவங்க ஜாதகத்துல இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு ராகு மகாதிசையில என்றைக்கு புதன் புத்தி முடிகிறதோ அன்றைக்கு நீங்கள் ஒன்றாக சேர்ந்து அமையக்கூடிய அமைப்பு. அப்ப வயசே ஆயிடுமையன்னா விதி வலியது மதி சிறியது நண்பர்களே. இப்படிப்பட்ட நல்ல இதயங்களும் நல்ல உள்ளங்களும் பாருங்க. அந்த அம்மாவுக்கு சிவராஜ்ய யோகம்ன்றது சூரியனோடு குரு கூடுறதுனால, செவ்வாய் மங்களன் பாருங்க நேரடியா பார்க்கிறான். அதுவும் சந்திரனுக்கு 2ல இருந்து எவ்வளவு பெரிய யோகமான பாக்கியமான இவர். ஒரு பாலும் கிணறு இருந்தா கூட இந்த அம்மாவுடைய பார்வை பட்டால் பாலாரா பெருகும் சொல்வதை போல நோய் தீர்க்கும் தொழில்ல இவர்கள் கைப்பட்டால் தீர்க்க முடியாத வியாதிகளையும் குணமாக்கக்கூடிய தன்மை, ஏழை எளியர்களுக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய ஐஸ்வர்யம் இவர்கள் ஜாதகத்தில் இப்படி இருப்பதனால இந்த கேரக்டர் இப்படிதான் அப்படின்றது என்றைக்குமே அவங்க மாற்ற முடியாது. இப்படி தம்பல் இப்படி வச்சு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரிதான் அவங்க வாழ்க்கை. நான் இப்படியே தான் இருப்பேன், என்னுடைய நிலையை மாற்ற முடியாது. எவ்வளவு பெரிய இடுக்கண்ணி வேலையில டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி போட்டாலும் டோன்ட் கேர், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இப்படிப்பட்ட பெண்மணி அதான் யார் மருத்துவத்துறையில் கோலச்சக்கூடிய அம்சம். மருத்துவத்துறையில் பசுந்தோல் போத்திய புலிகள் மாதிரி இருந்து மக்களை ஏமாற்றி ஜீவிக்கக்கூடியவர்கள் யார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய கபடதாரிகள் சூட்சமாதி யார் என்று பார்த்தால் கட்டத்தை பார்த்தாலே தெரியும். அந்த அடிப்படையில் நல்ல பெண்மணிகளும் நல்ல மருத்துவர்களும் நல்ல உயர்ந்த மருத்துவமனைகளும் இன்றைக்கும் நல்லிதயம் கொன்ற மருத்துவர்கள் இருப்பதனால்தான் இன்னைக்கு மனித உலகத்திற்கு நிறைய பேர்கள், அதாவது கடவுள் நேரடியா உதவுறதில்ல, கடவுள் தான் மருத்துவர்கள். மனிதனை மனிதன் காப்பாற்றுவதால் உயர்ந்த துறை மருத்துவத்துறையில் இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களும் இருக்கிறார்கள். சில பசுந்தோல் போத்திய புலிகளும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஒரு அருமையான பெண்மணி ஜாதகத்தை உங்களிடம் சமர்ப்பித்தல் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.